புடம் போடும்போது பார்த்திங்கன்னா உள்ள சரக்கு வைக்கும்போது நம்ம சீலமண் செஞ்சு காய வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி லேசாக பசும் சாணம் புடம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து பசும் சாணம் வந்து அது மேலே நல்லா லேசாக அப்படி அப்படி வச்சுக்கணும். எதுக்காகனா அந்த நெருப்பு வந்துட்டு எல்லா பக்கமும் ஒரே சமமாக வந்து பரவி எறிகிறதுக்காக வந்து அந்த சாணத்தை வந்து நல்லா இந்த மாதிரி லேசாக மேலே அப்படி வச்சுக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு நல்லா சாணத்தை வந்து நம்ம எல்லா பக்கமும் ஒரு சமமாக இருக்கிற மாதிரி ஒரு விரல் அளவுக்கு கணத்துக்கு வந்து சாணத்தை வந்து நல்லா பூசிடணும். இதுதான் புடம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து சாணத்தை வந்து பூசணும். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கேப் இல்லாமல் முதல்ல வந்து சாணத்தை வந்து நல்லா இது பண்ணிக்கணும். பச்சை சாணமாக தான் இருக்கணும், அதை வந்து லேசாக இது பண்ணிக்கணும். பாருங்க எப்படி நான் ராட்டி தட்டுறேன், எப்படி சாணம் ராட்டி தட்டுறேன்றது நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா ராட்டியெல்லாம் தட்டி வச்சுக்கோங்க. ஆமாம், படம் போடுறதுக்கெல்லாம் தேவைப்படும். இது மாதிரி வந்து சாணத்தில் வந்து எல்லா பக்கமும் செஞ்சுட்டு நம்ம இப்போ புடம் போடுறதுக்கு வந்து நான் கறிக்கு பதிலாக வந்து இது 100 எருவு புடம், கறிக்கு பதிலாக வந்துட்டு இந்த எருவுக்கு பதிலாக நான் வந்து கறி போட்டிருக்கிறேன். அது கரெக்டாக கறி போடும்போது அளவு தெரியணும். நடுவில் இந்த மாதிரி பாதி ட்ரம்முக்கு வந்து கறியை போட்டுட்டு அதில் நாம் சீலமண் செஞ்சுருக்கக்கூடிய இந்த நம்ம கவசத்தை வந்து மேலே வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி மேலே வந்து கறி ஃபுல்லாக நிறச்சிட்டு அதுக்கப்புறம் பற்ற வைக்கணும். அது எப்படி நிறைக்கிறோம்ன்றதை பாருங்கள். இந்த மாதிரி வந்து சாணம் பூசி வந்து நம்ம படத்தில் வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அது முழுசாக யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி வந்து நம்ம சாணம் வந்து இது பண்ணி தான் வைக்கணும். சரியா? எனக்கும் சந்தேகம். இப்போ ஒரு பொருள் வந்து நம்ம புடம் போட போகிறோம், ஒரு சரக்கு வந்து புடம் போட போகிறோம்னா 100 எருவு புடம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நீங்கள் வந்து எருவுனா இப்போ இந்த கவசம் என்ன இடம் இருக்கோ அதுக்கு 100 மடங்கு எருவு எடுத்துக்கலாம். இப்போ கறி அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு 50 இடம் எருவு 50 இடம் கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? பாதி எருவில் புடம் போடும்போது நீங்கள் 100 கிலோ எருவில் புடம் போடணும்னா அதுவே கறியில் புடம் போடும்போது நீங்கள் 50 கிலோ கறியில் வந்து புடம் போட்டால் போதும். சரியா? இது வந்து கரெக்டாக அளவு தெரிஞ்சு செய்யணும். அதிகமாக ஆயிடுச்சுனாலும் நெருப்பு அதிகமாகிடுச்சுனாலும் சரக்கு வந்து சிட்டங்கட்டி போகும். அதனால் ரொம்ப கவனமாக வந்து பார்த்து செய்யணும். சரியா? இது வந்து இப்போ நம்ம வெள்வங்க கட்டு வந்து புடம் போட போகிறோம். அந்த புடம் இப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். இதை தான் புடம் போடணும். சரியா? இப்போ நம்ம உள்ளே வச்சுட்டு கறி கொட்டிகிட்ருக்குறோம். நல்லா ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு இந்த ட்ரம்மு ஃபுல்லாக வந்து போட்டால் கறி சரியாக இருக்கும். நான் நல்லா போட்டுட்ருக்குறேன். எருவு கிடைக்கிறவங்க எருவிலே புடம் போடுங்க, அதான் சரியாக இருக்கும். எருவு கிடைக்காதவங்க மட்டும் கறியில் போடுங்க. கறியில் போடும்போது அந்த எடை அளவு வந்து கொஞ்சம் சரி பண்ணி போடணும். அது உங்களுக்கு வந்து போக போக பழக்கத்தில் வந்து அது சரியாக வந்துடும். எரு கிடைக்கிறவங்க எருவிலே புடம் போடுங்க, அதான் நல்லது. எருவு கிடைக்காதவங்க மட்டும் வந்துட்டு இந்த கறியை எடுத்து புடம் போடுங்க. சரியா? எருவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எருவு தான் நல்லது. அந்த மாதிரி இந்த மாதிரி லேசாக தட்டி கொடுத்து எருவை வந்து கறியை வந்து புடம் போட்டு இப்போ நம்ம வந்து புடத்துக்கு நிறச்சாச்சு. இதை வந்து நம்ம ராத்திரி தான் வந்து பண்ண போகிறோம். ராத்திரி வந்து இதுக்கு புடம் இது பண்ணி முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பலி கொடுத்துட்டு பத்தி சூடம் காமிச்சிட்டு நல்லா வந்துட்டு வணங்கிட்டு உங்களுடைய உபாசன தெய்வம் குரு சித்தர்களை எல்லாரையும் வணங்கிட்டு இந்த புடத்தை வந்து நம்ம பற்ற வைக்கணும். அவ்வளோதான் இதோட வேலை. இப்போ நம்ம வந்து
இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூடி ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஓரளவுக்கு அதில் மூடுற மாதிரி ஒரு மூடி ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நெருப்பு வந்து வெளியில் காற்றுல வந்து வீணாகாமல் இருக்கும். நான் ஒரு நம்ம வேலை செஞ்ச சட்டி ஓட்டையானதை வந்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக இதில் வச்சு செட் பண்ணிட்டோம்னாக்க அது பாட்டுக்கு காற்று அதிகமாக உள்ளே போகாமல் நல்லா வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும், எரிஞ்சிட்ருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு கம்பியை நடுவில் வச்சு இந்த மூடி இருக்கு இல்லையா, ட்ரம்மு மூடி இருக்கு இல்லையா, அதை வந்து இது பண்ணலாம். அதுலேயும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம எப்போ புடம் பற்ற வச்சாலும் சரி, மேலே வந்து ஒரு 3 கற்பூரத்தை வச்சு ஏற்றிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பண்ணி கொடுத்துட்டு பத்தி சாம்பிராணி காமிச்சிட்டு நல்லா குரு குலதெய்வம் அதே மாதிரி சித்தர்கள் உங்களுடைய உபாசன தெய்வம் எல்லோரையும் வணங்கிட்டு நீங்கள் எப்போனாலும் புடம் போடுங்க. சரியா, அதுதான் வந்து சரியாக இருக்கும். எல்லோரும் பார்த்துக்கோங்க. இதான் முறை, புடம் போடக்கூடிய முறை இது தான்.